இப்ப பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட சொன்னாலாம், முன்னொரு சமயம் மகாபலி கிட்ட போய் காணி கொண்ட காணி நிலம் வேண்டும் என்று 3 அடி நிலம் வேண்டும் என்று யாச்சகம் கேட்ட. அவனு தன் கிண்டி தீர்த்தத்தால தாரை வார்த்து கொடுத்துட்டான். அவன் தேர்ந்து வாங்கினாயே அந்த ஜலம், அது இன்னும் கையிலேயே தான்ப்பா ஒட்டின்னு இருக்கு, அதை தட்டி விட மாட்டியா? இவர் என்ன பண்ணிட்டார், கை காயறதுக்கு முன்னாடி வலது திருவடியால் மண்ணுலகத்தை இழக்கிறேன், இடது திருவடியால் விண்ணுலகத்தை இழக்கிறேன், எல்லாத்தையும் அளந்து அப்புறம் 3வது அடியை எங்க வைக்கிறதுன்னு கேட்டு மகாபலியை சிறைபிடிச்சு எவ்வளவோ பண்ண. ஏண்டா கை நனைஞ்சிருக்கே, அதை தொடச்சுக்கணும்னு தோணலையா? கை ஈரமா இருந்தா அப்புறம் சளி பிடிச்சிடாதா குட்டி கண்ணனுக்கு? ஏன்னா சொல்றா இல்லையா, குழந்தைகள் தண்ணீர்ல விளையாடினா ரொம்ப நேரம் கையை தண்ணீரில் நீட்டாதே, அப்புறம் உனக்கு சில்னஸ் ஒத்துக்காது, சளி பிடிச்சிரும். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அந்த கையில இன்னும் அந்த தீர்த்தம் ஒட்டிண்டு அந்த கூல்னஸ், அந்த குளிர் தாங்காமல் உனக்கு எங்கேயாவது சளி பிடிச்சு ஜுரம் வந்தா நான் என்ன பண்றது? வேண்டாம், முதல்ல கைய நல்லா தட்டு. கையை தட்டினா அந்த தீர்த்தமும் போயிடும், நீ சப்பானி கொட்டினதான் நாங்களும் ரசிப்போம். அதனால காணி கொண்ட கைகளால், அந்த கைகளாலே சப்பானி, நன்றாக சப்பானி கொட்டுடா. அதுவும் நீ சப்பானி கொட்டும் போது கரும் குழல், உன் கருத்த கூந்தல் கேசபாசம் இருக்கே அது அப்படியே அசையணும். நீ சப்பானி கொட்ட கொட்ட உன்னுடைய கூந்தல் அசைய அசைய கருங்குழல் குட்டனே. குட்டன்னா குட்டி பையன் அர்த்தம். அந்த சிறுவனுக்குரிய லட்சணங்களோடு, இப்போ உலகத்தெல்லாம் அளந்தவன்னு சொன்னதுனால உலகளந்த பெருமாளுடைய ஸ்டைல்ல சப்பானி கொட்டக்கூடாது. குட்டன் குழந்தை எப்படி குழந்தைத்தனமா சப்பானி கொட்டுமோ, உனக்கு இப்ப 1 வயசு தானே, பகவான் சொல்லலாம்னா வயதுக்கு அப்பாற்பட்டவன், பிறப்பிறப்புக்கு அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நீ இப்போ குழந்தை, அதனால குழந்தை எப்படி கை கொட்டுமோ அது போல கருங்குழற் கொட்டனே சப்பானி, அது போல நீ சப்பானி கொட்ட வேண்டும் என்று